அலோடு இல்லை சார். அலோடு இல்லைங்களா? லோக்கல் வெஹிக்கிள் மட்டும் அலோடு சார். எதுனா லோக்கல் வெஹிக்கிள் மட்டும் அலோடு சார். லோக்கல் வெஹிக்கிள் மட்டும். ஓகே ஓகே. கொஞ்சம் நிறைய டேஞ்சரான ரோடு இருக்கு. ரைட். இங்கே பாருங்க, கிளம்பி போயிட்டுருக்கோம் ஊட்டியிலேருந்து கூடலூர் ரூட்டு. செம்ம மிஸ்ட்டு, பயங்கரமான மிஸ்டிக்காக இருக்குது. யானைகள் வா செம்ம அழகாக இருக்குது. இல்லை இல்லை வரேன் பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. ஸோ என்ட்ரானதும் அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே நேம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம். பாருங்க எத்தனை இருக்குது பாருங்க. அவங்க மறுபடியில் பார்த்தது செம்மையாக இருக்குல்ல. ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மச்சினகுடி. ஸோ இங்கே பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஃபியூல் அப் பண்ணிவிட்டு நம்ம ஜம்முன்னு நிற்கிது வரோம் சண்டை. ஸோ இதில் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், எல்லாம் பேக்டு. ப்ரோ ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கார் உக்கடமில். ஸோ அவரை போய் அப்படியே விசிட் பண்ணிட்டு பிக் பண்ணிவிட்டு நம்மளும் அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகே ஓகே போகலாம். ஸோ இன்னைக்கு ட்ரிப்பு மச்சினகுடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடவை கரெக்டாக போட்டிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்க மாதிரி சொல்லுவாது. ஓகே, இன்றைக்கி நம்ம டெஸ்டினேஷன் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணி ஆக போகுது. ஸோ இப்போ தான் கிளம்புறோம். இன்றைக்கி ஜஸ்ட்டு கூடலூர் மட்டும் ரீச் ஆக போகிறோம். கூடலூர் ரீச் ஆகிட்டு ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உள்ளே வந்து மஞ்சூர் அந்த முதுமலை அந்த ட்ரக்கிங் சஃபாரி ட்ரக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மெதுவாக வரலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்கே கிளம்புற மாதிரி ஒரு ஐடியா இருந்துட்டு ஒரு சில பல வேலைகளால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டம் போட்டு வேலையாயிரும். ஸோ இந்த ட்ரிப் ஐ ஹோப் இன்றைக்கி போகிறதுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகிடும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எக்ஸ்ப்ளோர் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். வேறு எந்த ஒரு மழை அது எதுன்னு ரொம்ப குறுக்க வரது சரி. வேறு என்ன அப்புறம் சேனலுக்கு 2 புது வர வருது. அது என்னன்றதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டுருவேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் ரிவ்யூ எடுத்துருவாங்க. நமக்கு தான் டைமே கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பேமெண்ட் ஃபுல்லாகவே நான் ரைட் போகிறேன். பேமெண்ட் எல்லாமே சம்மர்ன்றதுனால நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஏறினாலுமே கூட இங்கே வந்து வெயில் ஓவர் ஊட்டின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே மேலேஜர் வந்து அவ்வளோ வெயில் எடுக்கிறது டே டைமில். ஸோ கீழே இருக்கிற வெயில கூட தாக்கு பிடிச்சிட்டாங்க. மேலே இருக்கிற சன்லைட்டையும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து எங்கேயும் போகலை.
ஆல்ரெடி எனக்கு ஆல்ரெடி 414 ரூபா விழுந்துச்சு, வயிறு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டேன். லிட்ரலி காட்டேரி ஜங்ஷன் பக்கம் வந்தாச்சு. ஸோ டைம் வந்து 4:45. ஸோ அப்படியே ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு இங்கே அப்படியே கிளம்பலான்னு. ஏன்னா கீழே கிளம்புனது எங்கேயுமே எதுவுமே ஸ்டாப் பண்ணலை, படிக்கவே இல்லை எதுவுமே. டேரெக்டாக இங்கேயே தான் ஏறியாச்சு. ஆனால் டைம் இல்லை நம்ம கிளம்பும்போது. அங்கேருந்து கொஞ்சம் அடித்து பிடிச்சி வந்தது, டிராஃபிக் வேறு, துடியலூர் ஜங்ஷனு அந்த ஏரியாவெல்லாம். ஸோ பட்டப்பட்டன் வந்து மேலே ஏறியாச்சு. இப்போ இப்போ வந்து காஃபியை போட்டு இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேபி ஊட்டி இல்லை பைகாரில் எங்கேயாவது ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் கூடலூருக்கு. ஸோ கைஸ், நவ் வி ஆர் இன் குன்னூர். ஸோ டைம்ஸ் அபவுட் ஒரு 4:15 சம்திங் இருக்கும். ஸோ அப்படியே ப்ரோ வந்து ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துருக்காரு. ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு பாருங்க, ஜம்மு இன்றைக்கி நம்ம ஹண்டர் அப்படியே டாப் கனில் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ குன்னூர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். உடனே ஊட்டி கூடலூர் தான். ஓகே போகலாமா? ரைஸ், இங்கே பாருங்கள் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்குற அழகாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ட்ரெயின் எடுத்துருக்காங்க. அந்த ஹில்ஸில் பாருங்களேன், அந்த வீடு இந்த கேப்பில் பாருங்க சரிதா, ஃபுல்லாக மஞ்சள் கலரு. ஒரே விளம்பரம் அடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. செம்மையான வாக்குறோம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான ஆட் ஸ்ட்ராட்டஜி. வாக்குறோம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. நல்லா டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் ரோடு சுற்றி தான் விட்றாங்க. அப்படி எப்படி சுற்றி போகுது. இப்படியே போட்டுடலாமா? ஆ ஆ கைஸ், ஊட்டி வந்தாச்சு. ஸோ வந்து நீ அடுத்து லைட்டாக ஏதோ ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ற ஒரு முடிவு தான். ஸோ ப்ரோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. நான் என்னால் அவரை காட்ட முடியாது, அவர் கொஞ்சம் ஒரு வைட் ரேஞ்சில் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஸோ ஊட்டி மெயினில் அது மதியனா ஸோ ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். என்ன ஃபுட்டுன்னு பார்த்து எப்படி இருக்குன்னு போடலாம். நான் ஷவர்மா சொல்லியிருக்கோம், கூடவே வந்து கெபாப் சொல்லியிருக்கோம். அது வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிளேட் ஷவர்மா சாப்பிட்றேன் வித் மயோனைஸ். இப்போ நான் திங்கிறதுக்கு இன்னும் 2 நாள் வந்து மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ சிக்கன் கபாப் சொல்லியிருக்கோம், அது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குமாமா. ஸோ வரட்டும். அது சின்னதாக சொல்லியிருக்கோம், ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி. அதையும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு வந்து லைட்டாக செட்டிலாக ஃபில்லாக இருக்கும். நம்ம அப்படியே ஒன்று ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் போகணும், 54 கிலோமீட்டர். ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அது மதியம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக 2 ஷவர்மா, பிளேட் ஷவர்மா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் டிக்கா சொல்லியிருந்தோம். டிக்கா சாப்பிட முடியல, ஷவர்மா சாப்பிட்டதே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ டிக்காவை பார்சல் பண்ணிட்டு டிக்கின்னு கிளம்பிட்டோம். லைட்டாக மழை தூரல் விழுகுதே. ஆஹா, போகிற வரைக்கும் எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆமாம், பாய் சார்.
ஏடா வர சொல்லிட்டு ரோட்ல இருந்துதான் எப்படி எங்கிட்டு போவோம் நம்ம கரெக்டாக ஊட்டியிலேருந்து கிளம்பி வச்சுக்காய் தூவ ஆரம்பிக்குது இப்போதான். நல்ல வேலை உள்ளுக்குள்ளே நான் வந்து பேஸ் லேயர் கொஞ்சம் ஒரு வின்டர் லேயர் ஒன்று இருந்துச்சு லடாக் போனப்போ வாங்கினது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். வாங்க டிராஃபிக் பாருங்க. நானே வீடியோ போட்டுக்கிறேன். வாவ், அங்கே பாருங்க அந்த சன்செட்டு சரிதா, அழகாக இருக்குல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், ஏதாவது நல்ல வியூ கிடைக்குதா என்னன்னு தெரியல. பட் இப்போ பார்த்தது சூப்பராக இருக்கு. எங்கே போகிறீங்க? மசனகுடி தான். அலோடு இல்லை சார். அலோடு இல்லைங்களா? லோக்கல் வெஹிக்கிள் மட்டும் அலோடு சார். எதுனா லோக்கல் வெஹிக்கிள் மட்டும் அலோடு. லோக்கல் வெஹிக்கிள் மட்டும். ஓகே ஓகே. நிறைய டேஞ்சரான ரோடு இருக்கு, அதனால அலோடு இல்லை சார். போட்டு ஆர்டர். ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ போனால் கூடலூர் போய் நம்ம கூடலூர் போய் தான் சார். ஓகே ஓகே. இது ரிட்டர்ன் வரப்போ இந்த வழி அலோட் இருக்கானே? விட மாட்டாங்க சார், கீழே செக் போஸ்ட் இருக்கு. ஓகே 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 சார். ரிட்டர்னுக்கு அலோடு. வீக் முன்னாடி வந்துருப்போங்க, இப்போ அதுவும் போட்டு ஆர்டர் போட்டு. ஆமாம் ஆமாம். சரிண்ணா. ஓகே ஃபைன். ஓகே. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தலக்குந்தாவிலேருந்து நம்ம மசனகுடி போகிறதுக்கு வந்து கல்லட்டி ரோடு. ஸோ ஸ்டில் இன்னும் அலௌடு கிடையாது. இன்னும் அலௌட் கிடையாது. ஸோ டூ வீலர் எல்லாமே வந்து 4 வீலர்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை, பஸ்ஸை தவிர அந்த லோக்கல் வெஹிக்கிள்ஸை தவிர. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு கேட்காத போனோம். ஸோ அலௌட் இல்லை. ஸோ நம்ம கூடலூர் போய் தான் போகணும். இறங்கும் போதும் அலௌட் இல்லை. ஸோ மே மந்த்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து ஃபுல்லாக எல்லா பிளாக்கில் தான் இருக்குது. நான் வந்து சரி நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, மே மந்தில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அலௌட் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ மேபி இப்போது ஓப்பன் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குமோன்னு நினச்சேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. சொன்னால் கேட்டுறேன். இதான் இந்த தெரியுதுங்களா இந்த மாதிரி இந்த பிளேஸு. ஸோ இதுதான் வந்து சில மாதங்களுக்கு முன்பு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்த இடமே. ஸோ அந்த ஸ்னோ நல்லா பொழியுது அப்படின்னு நல்லா சொல்லி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அது இந்த பிளேஸ் தான். எல்லோரும் வந்து ஸ்னோவெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Wow, see this guys.这什么 view？ ஓகே கைஸ், நியர்லி ஷூட்டிங் மேடு பக்கம் வந்திருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது இந்த லோ லைட்டிங்கில் இந்த வழியில் வர்றது. ஐ திங்க் எல்லாம் நானும் டே டைமில் மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டைமில் வரேன். பாருங்க அக்கா கடை வருங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்டோம், இல்லைன்னா இங்கேயே சாப்பிட்ருக்கலாம். இங்கே வந்து ஜம்முன்னு இங்கே போட்டு பார்த்தீங்களா எழுத வர நல்லா இருக்கு சூடு. ஒரு சாய் லிட்ரலி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 7:30.
சரியான கோல்டு கைஸ், பயங்கரமாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க இந்த வியூவை. ஃபுல்லாக பனி பெய்யுது. வேறு தொண்டை வேறு ஒரு மாதிரி பண்ணுது. ஃபுல்லாக பனி பெய்யுது. நல்லா செம்ம ஃபாகியாக இருக்குது. விசிபிலிட்டியே இல்லை, 0 விசிபிலிட்டியில் இருக்குது. ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் டிஸ்டன்ஸை வச்சு நான் அந்த விசிபிலிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் ஏதோ வண்டி வந்துச்சுன்னா ஐயோ இங்கே தான் ஏதோ கார்னர் இருக்குன்னு தெரியும். இதுக்காக பாருங்க எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு. ஸோ இன்னும் 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கூடலூருக்கு. We have to go. ஸோ ரொம்ப கூலாக இருக்குது. எல்லா பஸ்ஸும் நான் அந்த பேஸில் இப்போ ஒரு இது மாதிரி இருக்குது, பெருமல் மாதிரி. ஸோ அதை மட்டும் ஓடாமல் மட்டும் வந்துருந்த விண்டர் லேயர் மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக. என்ன ஃபுல்லாகவே மிஸ்டில் கவர் ஆகிருக்கு. வேகத்துக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு நிற்கும். ரைட், இங்கே பாருங்க, கிளம்பி போயிட்டுருக்கோம் ஊட்டியிலேருந்து கூடலூர் ரூட்டு. செம்ம மிஸ்ட்டு, பயங்கரமான மிஸ்டிக்காக இருக்குது, சான்ஸே இல்லை. அப்பா பாருங்க, அந்த லைட்டிங்கில் தெரியுது பாருங்க எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு. டைம் இப்போ வந்து ஒரு 7:35 சம்திங் ஆகுது. சரியான கோல்டு. அப்பா ஏதோ ஊருக்குள்ளே ரீச் ஆகிட்டோன்றது வேணால் தெரியுது. நாங்கள் 16 கிலோமீட்டர் பார்த்தோம் லாஸ்ட்டாக. இப்போ ஓட்டுனது மேபி இருக்கும் 16 கிலோமீட்டர்லாம் வந்திருக்கும். ஃபைனலி வி ரீச் கூடலூர். ஸோ கூடலூருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு ரெசார்ட்னு சம்திங்னு சொல்லிட்டு, க்ளவுட் ஃபார்மு என்னமோ சொல்லிட்டு ஒரு ரெசார்ட். நான் மார்னிங் வந்து ரெசார்ட் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இருந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இருக்கிற ரூம். ஸோ ஆக்சுவலாக வந்து 1000 ருபீஸ் ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடியே. ஸோ அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஓகே இது பெஸ்ட்டு அப்படின்ட்டு இங்கேயே வந்து பிடிச்சிட்டோம். போகும்போது பார்த்தாரு பின்னாடி அவர் ப்ரோ உட்காந்துட்டு. ஸோ அங்கே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் ரிட்டன் வந்து கேட்டு பார்த்தோம். ஸோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அப்படி இங்கே ஸ்டே போட்டோம். ஸோ எங்கேயும் அலையில். இப்போது இன்னும் ஒரு 9 பக்கம் ரீச் ஆகிருப்போம் இங்கே. கொஞ்சம் ஈவினிங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்டு ஹெவியாக சாப்பிட்டனால ஆல்ரெடி அங்கே ஆர்டர் பண்ண அந்த சிக்கன் டிக்கா சம்திங் அதுவே வந்து பார்சல் பண்ணி வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே அந்த ஷவர்மா பிளேட் ஷவர்மா மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த டிக்கா மட்டும் சாப்பிட முடியலன்னு பார்சல் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி வந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு. அந்த லைட்டாக டிக்காவை மட்டும் ஒரு 2 பீஸை போட்டுட்டு அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். இன்றைக்கி படுத்து நாளைக்கு தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சுட்டு விசிட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. நாளைக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? பை கைஸ், குட் நைட், see you all. ஹே ஆல், குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ கூடலூர் டு மசனகுடி விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஃபாஸ்ட் ட்ரெக்கிங்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி வர போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான பிளான். ஸோ நைட்டு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் பார்க்குறீங்களா? க்ளவுட் வியூ ரூம்ஸ். ஸோ நல்லா இருந்துச்சு, பட்ஜெட்டுக்கு ஓகே. இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்தோம்னா நிஜமாலுமே க்ளவுட் வியூவாக இருக்கும். ஸோ நம்ம தங்கி இருந்தது கீழே பேஸ்மெண்ட் வால். ஸோ இதுதான் 202. ஐ திங்க் ப்ரூ குளிச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இது சார் கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். ஏன்னா ஸோ அதில் தான் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தான் வந்து அந்த பக்கம் வியூஸ் சன்ரைஸ் வியூ நல்லாயிருக்கும். இஸ் மார்னிங் கிளம்பியாச்சு. மார்னிங் அப்படியே ஆம்பியான சுட இட்லி இதுதான் என் முடிச்சு நல்லா
அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனால் தான் தெரியும் இன்றைக்கி என்னென்ன கூத்து நடக்க போகிறது. போய் சமாளிப்போம், எது வரனாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், மார்னிங் டிஃபன் இட்லி ஜம்முன் முடிச்சாச்சு. அதுக்காக ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 90 rupees தான் வந்துச்சு. இட்லி ஒரு பிளேட் 40 ரூபா. ஸோ இட்லி வரைக்கும் 90 rupees. ஸோ பரவாயில்ல, அதுவே எனக்கு வயிறு நல்லா புப்புன்னு இருக்குது. எனக்கு அவ்வளோதான், இங்கே கிளம்பிட்டோம். இங்கே அப்படியே வந்து கூடலூர் உள்ளே இறங்கி நம்ம சஃபாரிக்கு வந்து போக போகிறோம். இது என்ன அப்படின்னு கொஞ்சம் டைம் வந்து நம்ம 1.5 hours இருக்குது. 20 kilometers. ஸோ அந்த 20 kilometers போயிட்டு அங்கே வந்து 10 மணியோட க்ளோஸ் சஃபாரி. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாம் பார்த்து கொஞ்சம் புக் பண்ணணும். அதனால கொஞ்சம் ஹரிபரியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வரவங்க இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் 6 o'clock இருந்து 10 வரைக்கும் அதை விட்டோம் அப்படின்னோம்னா இனி ஆஃப்டர்நூன் பேக் தான். இந்த மீன்ஸ் ஒரு 3ன்னு இருக்கு, 2 or 3லேருந்து 6 வரைக்கும் நினைக்கிறேன். கூடலூர் பேருந்து நிலையம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:45. ரிட்டர்ன் வரும்போது கூட நின்று பார்த்துக்கலாம். வா, செம்மையாக இருக்குது. ஸோ செமகாய்ஸ் அழகாக வந்து முதுமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளே வந்து நம்ம நுழையிறோம். ஸோ ஒரு மாதிரி த்ரில்டாக இருக்குது இந்த இடமே. ஏன்னா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நமக்கு டக்குனு இது வர்றது அதெல்லாம். ஸோ பார்ப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடெல்லாம் எங்கேயும் பெருசாக நிறுத்தக்கூடாது. ஆனால் இங்கே இறங்க பாருங்கள், ஓரமெல்லாம் டென்ஸாக இருக்குது. எங்கே இருந்து வேணாலும் அனிமல்ஸ் வரலாம். அழகாக இருப்பாரு. யானைகள் வாவ் செம்ம அழகா இருக்கு. எல்லாம் அழகா இருக்கு. ஒரு குட்டி ஒரு குட்டி 2 பேர் அழகாக சாப்பிட்டு இருக்குதுங்க. ஜம்முன் இருக்குல்ல. ஆக்சுவலாக இது மெயின் இங்கே வந்து பைக் பார்க்கிங்கு. ஸோ ரிசப்ஷன் சென்டர் டு டிக்கெட் கவுண்டர். ஆக்சுவலாக அந்த பைக் வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே போகணும். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் டிக்கெட் கவுண்டருக்கு. ஸோ இது வந்து இங்கே வந்து டைமிங் அண்ட் ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. ஸோ இதை டிக்கெட் கவுண்டர் உள்ளே நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஸோ டிக்கெட் ஓப்பன் பண்ணதும் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அந்த வழியில் போகிறாங்க பாருங்கள். மேபி அங்கே தான் ஜீப் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. guys, right now we are in reception of அந்த ட்ரெக்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ முதுமலை டைகர் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கு உள்ளே வந்து சஃபாரியில் போக போகிறோம். ஸோ 2 இருக்குது. ஆம்னிபஸ் இதுவும் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ஜீப்ஸும் இருக்குது. சஃபாரி ஜீப்ஸ் வந்து 4200 சம்திங் பர் ஹெட்டுக்கு வந்து 700 வரும். 6 split up. ஸோ பின்னாடி அந்த இது தெரியுதுங்களா, 6 split up. அண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து
340. ஸோ 25 மெம்பர்ஸ். ஸோ இப்போ தான் பர்சன்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 25 பேர் வந்தால் மட்டும்தான் பஸ் எடுக்க முடியும் அப்படின்றனால ஸோ ஏர் அண்ட் வெயிட்டிங். ஸோ அப்படி கொஞ்சம் பர்சன்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்ட்ரானதும் அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே நேம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம். அண்ட் ஜீப் சஃபாரி திஸ் இஸ் ஸோ பயங்கரமாக இருக்குது. ஐ ஷோ தட். ஸோ இதில் சஃபாரி போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இது செம்மையாக இருக்குல்ல, பயங்கரம். பெலேரோ கேம்பர். ஸோ அந்த சைடு வந்து சின்ன ட்ரைபல் பீப்புள்ஸோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரி கைஸ், ஓகே அப்படியே கிளம்புவோம். ஓகே கைஸ், ஃபைனலி வி காட் டிக்கெட்ஸ். ஸோ எவ்வளோ 680 வந்து பே பண்ணியிருக்கோம். பஸ் நம்பர் 69. ஸோ அப்படியே போயிட வேண்டியதாக முன்னாடி தான் இருக்குது பஸ்ஸு. உங்கள் நேம் ப்ரோ? ஸ்டான்லி. ஓகே ப்ரோ. நானே தனிமை தேடி தனியாக சுற்றி சீட் நம்பர் 13 14. ப்ரோ நீங்க அந்த பைக் எடுத்தீங்க? என்ன பைக் ப்ரோ இது? அது ஜோன் டெஸ்ட் சீட் நம்பர் 12 உட்காரு. ஓகே. 13 ஓகேண்ணா. ஸோ சீட் நம்பர் 13 14 நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இங்கே ஏற முடியாது. ஸோ அங்கே லாஸ்ட்டில் இன்னொரு ரூம் இருக்குது, பார்ப்போம். ஐ ஹோப். இங்கே 13 ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இறங்குது. இவ்வளோ தான் சஃபாரி. இந்த மாயார் ஃபால்ஸ் வந்து பார்க்குறக்கு நம்ம இங்கே ஜீப் சஃபாரி எடுத்த வந்தால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்களேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ முடிஞ்சு சஃபாரி. ஸோ ஜங்கல் சஃபாரி முடிஞ்சு. இந்த ரிட்டர்ன் பேக் வந்து உள்ளே இருக்கிற லக்கேஜஸை மட்டும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இனிமேல் தான் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா உள்ளே மசனகுடி உள்ளே விட்றாங்களா என்னன்றதுன்னு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா ரூட் இந்த பக்கம் தான், இங்கேயே செக் போஸ்ட்லேயே எல்லாமே பிளாக்கில் இருக்குது. கொஞ்சம் அதை செக் பண்ணிட்டு ஒரு சாயம் ஒன்று போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன்.